கேஸ் தீர்ந்து போச்சுன்னா சாமானியமா சிலிண்டர் கிடைக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல இந்த ஸ்டவ் வேற ரிப்பேர். எப்படி சோறாக்குறது? அம்மா பாத்தீங்களா, கறியில ஏதோ கொஞ்சம் எலும்பு கிடந்த காலம் போய் இப்ப எலும்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற கறியை வாங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. 1/2 கிலோ கறியில 4 நல்ல எலும்பு, இதுலயே 400 கிராம் போயிடுச்சு. அந்த கரிம்பாய் நம்மள என்ன நாயின்னு நினைச்சாங்களா? நாளைக்கே கடையை மாத்திப்புறேன். இங்க அடுப்பேரியில இப்ப கறி ஒண்ணுதான் குறைச்ச. ஆமாமா, இடையில வேற குறைச்சுட்டாங்க. அம்மா ஒரு ஐடியா. நீ ஒண்ணும் ஐடியா சொல்ல வேண்டாம். அங்க கறி அடுப்ப பத்த வச்சு மத்தியானத்துக்கு சப்பாத்தி பண்ணா போதும். என்ன அம்மா? சப்பாத்தி. என்ன கட்டிஜா, ஏன் சலிச்சுக்கிற? கேஸ் தீர்ந்து போச்சு, ஸ்டவ் வேற ரிப்பேர். இப்ப என்ன பண்றது? ஏன் கஷ்டப்படுற? காலேஜ்ல வரும்போது ஹோட்டல்ல நானே தான் வாங்கிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? அம்மா செப்பல் கேட்டீங்களே. ஐயோ, செப்பல் கேக்கல, சப்பாத்தின்னு சொன்ன. செவுட்டு போனோம். பணமா? ஐயோ, என்கிட்ட நீங்க பணம் கொடுக்கல, நான் எடுக்கவே இல்லம்மா. நபீசா, மிஷினை மாட்டவே இல்லையா? 500 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு காதுக்கு செவுட்டு மிஷின் வாங்கி கொடுத்திருக்கேனே, அத மாட்டு. ஐயோ, இந்த மிஷினு சைத்தான் மிஷினு என்னை விட்டு எப்படியோ நழுவி போயிடுதுமா. இந்த ஆட்டுக்கறியே என்ன பண்றது? நாய்க்கு போடு. நாய்க்கா? இந்த காலத்து நாய் கறி எங்க திங்குது? கோலா உருண்டையில கேக்குது. நபீசா, ஏய் யாரு? யார் அது? மேரி. ஆண்டி இருக்காங்களா? கேண்டீனுக்கா? நான் போகலையே. ஆண்டி இருக்காங்களா? ஆண்டி. தேங்காயா? புலவு சொத்துக்காக திருவுறேன். அட ஆண்டவா, உனக்கு வேண்டாமா? பரவாயில்ல, நின்றுகிட்டே இருக்கியே, இரு. உன் காதுல வெடி மருந்த கொட்டி நெருப்பு வைக்கணும். நெடி அடிக்குதா? அம்மா அடுப்புல மிளகா வதக்குறாவோ, அதான் நெடி அடிக்குது. இரு வாரேன். ஐயா அல்லா, இரு.